பள்ளிகொண்டா வேலூர் தம்பி வாப்பா நம்பாட்டையில இருப்பா தம்பி. அண்ணா அரச மரம் போனோண்ணா. வா தம்பி உட்கார் தம்பி, நம்ம ஆட்டோல. தம்பி நம்பாட்டையில இருப்பா. என்னது நம்ம ஆட்டோல ஏறா? தம்பி நம்ம வண்டியில இருப்பா. நீ போன சவாரி தான் நீ போயிட்டு வந்தா, நாங்களாம் வண்டி ஓட்டவானா? வா, அவன் எங்க ஏரியா பக்கத்து ஏரியா பையன், நான் கூப்பிட்டுக்கிறேன், நீ கம்முன்னு கிளம்பு. தம்பி நீ வண்டியில இருப்பா. அதெல்லாம் நீ பேசாத, இது ஏன் டைமு. தம்பி ஏறுப்பா. அதெல்லாம் அவன் எங்க ஆளு, அவனை நான் தான் கூட்டின்னு போவேன். ரவேண்ணா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, பெரிய மனுஷன் ஆச்சுன்னு பார்க்குறேன். அண்ணா ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கண்ணா. நேற்று வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த மனுஷனா நடந்தா போயிட்டு இருந்தார். மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். அவர் நிலைமை பார்த்தீங்களா இப்போ? அண்ணா இங்கே எல்லாருக்குமே பிரச்சனைகள் நிறைய இருக்குண்ணா. நம்மலாம் டெய்லி கஷ்டப்படுறவண்ணா. நமக்கு நம்மளே அப்பப்போ ஜாலியாக பேசிக்கினா தான் உண்டு. அதை விட்டுட்டு நம்மளே இப்படி சண்டை போட்டால் எப்படிண்ணா? இன்றைக்கி இருக்கிற நாம் நாளைக்கா நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு யாருக்குமே தெரியாதுண்ணா. இப்போல்லாம் யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடிய மாட்டேதுண்ணா. அதுக்கு எதுக்கு நான் இடையில ஜாதி மதம் சண்டைலாம் நமக்குள்ள? தெரிஞ்சு தம்பிங்கண்ணா ரீசெண்டாக பைக் ஆக்சிடென்ட் இறந்துட்டானுங்க. குடியாத்தம் ஃபுல்லாகவே சோகத்தில் மிதக்க வச்சுட்டு போயிட்டானுங்கண்ணா. நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா இப்போலாம் நடக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. நம்ம எல்லாருமே ஒற்றுமையை கடைபிடிப்போண்ணா. அன்பை மட்டுமே பகிர்வோம். நம்ம தளபதி சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயமே இல்லாத வாழ்க்கைண்ணா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ரவேண்ணா என்ன மனுஷன்ண்ணா, இந்த சவாரி நீயே ஓட்டிக்கண்ணா, நான் அந்த சவாரி பார்த்துக்கிறேன். பரவாயில்ல தம்பி, வளர்ந்து வர இளைஞர்கள் இதை நான் தான் புரிஞ்சுக்கணும். நீயே கூட்டின்னு போப்பா. என்ன கொண்டு போக போறோம், எத்தனை நாள் வாழ போறோம், எதை கட்டி ஆள போறோம் யாருக்கும் தெரியும்.